அவன் அதான் சொன்னான், எனக்கு ஏசியும் தெரியும்டா, பவுலியும் தெரியும்டா, நீ தான் எனக்கு யாருன்னு தெரியல, புதுசாக இருக்கிறடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை வருஷம் இருக்கிற நான் கூட எனக்கு வெளிப்பாடு இல்லாமல் எதையும் நான் செஞ்சிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிடுவேன். பிரதர், அங்கே ஒரு ஊழியக்காரரு சுகமாக்கி கொண்டு இருக்கிறாராம் இயேசுவின் நாமத்தினால. நான் வந்துட்டு நானும் இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டி மறைவதாக. வேலைக்காகாது. அந்த ஊழியக்காரங்க அப்படியே வீல் சேரில் வரவங்க எல்லாத்தையும் எழுப்பிடுறாராம். உடனே நான் கிளம்பிட்டு வீல் சேரில் இருக்கிறாங்க வர சொல்லுங்கப்பா, அதே இயேசுவின் நாமத்தினால. வேலைக்கு ஆகாது. அந்த ஒரு வசனம் அவருக்கு வேலை செஞ்சுதா? எந்த வசனம் எனக்கு இப்போ வேலை செய்யும் பாருங்க, வேலை செய்யாது, வேலைக்கே ஆகாது. யாராவது சொல்கிறத கேட்டு அவங்க சொன்னாங்களாம் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஊழியக்காரங்க அதுக்கு என்னென்ன சீக்ரெட்டாக ஆண்டவரோட உள்ளூர் என்னென்ன வெளிப்பாடு வந்து அது எப்படி வளர்ந்து வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் அவங்க என்ன சாதிச்சு அவங்களுக்கு எவ்வளோ மினிஸ்ட்ரி நடந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா அதில் 100 ரெவலேஷன் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் 70-80 வயசு ஊழியக்காரங்க நிறையா காரியங்கள் செய்கிறாங்கன்னா அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு